Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோட்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சர். கோட்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா பெயரிடல் விதிகள். அதாவது ஒரு தாவரத்திற்கு பெயர் வைக்கிறப்ப என்ன விதிகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் கோட்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சர். இப்போ இதில் வந்து ஐசிஎன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த ஐசிஎன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில ரூல்ஸை வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. ரூல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் இது பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்லுதுன்னா இந்த ரூல்ஸ் படி த பொட்டானிக்கல் நேம் ஆஃப் பிளான்ட்ஸ், அதாவது பொட்டானிக்கல் நேம் பேர் வைக்கிறோம் பார்த்திங்களா, ஒரு பிளான்ட்டுக்கு பொட்டானிக்கல் நேமு, அதை வைக்கிறதுக்கு சில ரூல்ஸு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இவங்க ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் இது வந்து ஒரு மாநாடு மாதிரி நடக்கிறது. இது எங்கே நடந்துச்சுன்னா அதாவது பல இடங்களில் வந்து நடக்கும். அட்டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் எவ்ரி 6 இயர்ஸ் 6 வருடங்களுக்கு ஒரு தடவை என்ன செய்வாங்க, இந்த இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் இந்த மாநாடு வந்து நடக்கும். அது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாட்டில் வந்து நடக்கும். அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொப்போசல்ஸ் ஃபார் நாமன்க்ளேச்சர் சேஞ்சஸ் அண்டு சேஞ்சஸ் இன் த ரூல்ஸ் ஆர் டிஸ்கஸ்டு அண்டு இம்ப்ளிமெண்டட். இந்த மாநாட்டில் வந்து இந்த மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க, இந்த நேம் வைக்கிறதுல சில விதிகள்லாம் மாற்றுற மாதிரி இருந்தால் மாற்றலாம், சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. சில விதிகளை வந்து ஆட் பண்ணுறதோ அல்லது அதுலேருந்து எடுக்கிறதோ அது மாதிரி டிஸ்கஷன் பூரா அவங்க மீட்டிங்கில் தான் நடக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, புக்கில் வந்து பப்ளிஷ் பண்ணி அந்த வெப்சைட்டில் வந்து நெட்டில் வந்து போட்டுருவாங்க. புரியுதுங்களா? என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நெட்டில் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ நெட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. புரியுதா? சரி, இதில் இந்த 18th இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் எங்கே நடந்தது, இந்த 18வது அகில உலக அந்த பெயர் சுட்டு சட்டம் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா 2011 வந்து மெல்போர்ன், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மெல்போர்னுங்கிற இடத்துல நடந்தது. அங்கே வந்து நடந்த மீட்டிங்கில் இந்த ஐசிஎன் இதில் வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஒன்று வந்து த கோட் நவ் பெர்மிட்ஸ் எலக்ட்ரானிக் பப்ளிகேஷன் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் நியூ டேக்ஸா. இப்போ ஒரு பிளான்ட்டுக்கு வந்து நேம் வைக்கிறாங்க அப்படின்னா அப்போல்லாம் வந்து எழுதி தான் வைப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பப்ளிகேஷனை வந்து எலக்ட்ரானிக் முறையில், அதாவது கம்ப்யூட்டரைஸ் பண்ணி சிஸ்டத்தில் ஏற்றி வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து லாட்டின் டயக்னசிஸ் அந்த டிஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் மேண்டட்டரி அண்ட் பெர்மிட்ஸ் த யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆர் லாட்டின் ஃபார் த பப்ளிகேஷன் ஆஃப் நியூ நேம். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி சொன்னதில் ஒரு பிளான்ட்டுக்கு வந்து அந்த சயின்டிஃபிக் நேம் கொடுக்கணும்னா அது லாட்டினில் தான் இருக்கணும், அந்த லாட்டின் லாங்குவேஜ் லத்தீன் மொழியில் தான் இருக்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ஆனால் இந்த மீட்டிங்கில் வந்து இந்த மாநாட்டில் என்ன பண்ணுறாங்க, லத்தீன் மொழியில் மட்டும்தான் இருக்கணும் அவசியம் இல்லை, இங்கிலீஷ்லேயும் நம்ம அந்த பேர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டாந்துட்டாங்க, ஆட் பண்ணிட்டாங்க. அப்புறம் 1 ஃபங்கஸ் 1 நேம், ஒரு பூஞ்சைன்னா அது ஒரு பேர் தான் இருக்கணும். புரியுதுங்களா? அண்டு 1 ஃபாசில் 1 நேம், அது பழங்காலத்தில் இருந்து இப்போ இல்லை அப்படின்னாலும் அந்த ஃபங்கஸுக்கு வந்து ஒரு பேர் தான் வைக்கணும். காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபங்கஸுக்கோ அந்த ஃபாசிலுக்கு வந்து பேர் வந்து 2 பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து இந்த இதில் வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அனாமார்ஃப் டீலோமார்ஃப் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ வந்து இந்த அனாமார்ஃப் டீலோமார்ஃப் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அனாமார்ஃப் அப்படிங்கிறது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் ஃபங்கஸ். ஒரு ஃபங்கஸில் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் வந்து அந்த பிளான்ட்டுக்கு ஃபங்கஸ்க்கு என்ன பேர், அனாமார்ஃப். பட் அதே ஃபங்கஸ் வந்து அடுத்து அதனுடைய லைஃப் சைக்கிளில் வந்து அடுத்த ஸ்டேஜ் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். ஸோ அப்போது வந்து அந்த ஃபங்கஸ்க்கு டீலோமார்ஃப் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேர் வைக்கக்கூடாது, ஒரே ஃபங்கஸ் தான் ஆனால் இந்த மாதிரி 2 பேர் வைக்காமல் ஒரே பேர் தான் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ அந்த அனாமார்ஃப் டீலோமார்ஃப் அப்படிங்கிற ஒரே ஃபங்கை ஃபார் ஃபங்கை மார்ஃபோடேக்ஸா ஃபாசிலில் வந்து அது பேர், அதை எடுத்துட்டாங்க. அந்த 2 பேரை எடுத்துகிட்டு ஒரே பேர். இதுக்கு முன்னாடி வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஏசெக்சுவல் ஸ்டேஜில் வந்து அதை பேர் வச்சுருந்தாங்க, இப்போ அதை எடுத்துட்டாங்க. அடுத்த ரூல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நேம்ஸ் நியூ ஃபங்கல்
descriptions require the use of an identifier from a recognized repository. There are two recognized repositories, Index Fungorum and Myco Bank அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் உங்களுக்கு அந்த 4th பாயிண்ட் இண்டெக்ஸ் ஃபங்கோரம், அதாவது இண்டெக்ஸ் ஃபங்கோரம், அப்புறம் இன்னொன்று என்னது மைக்கோ பேங்க். மைக்கோ பேங்க்னா மைக்கோனா ஃபங்கஸ்ன்னு அர்த்தம், பேங்க்னா வங்கி, புரியுதுங்களா? சரி, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபங்கோரம் மைக்கோ பேங்க் அப்படிங்கிறதுனா ஒரு ரெகக்னைஸ்டு ரீபோஸ்டரி. ரெகக்னைஸ்டு ரீபோஸ்டரினா என்ன அர்த்தம்? அதாவது அந்த அதாவது என்னென்னா ஒரு சேமிப்பு களஞ்சியம்னு சொல்லுவாங்க. நம்ம பேங்க் எப்படி இருக்குது அது மாதிரி ரெகக்னைஸ்டு பேங்க்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, நம்ம பணத்தில் போடலாம், போய் எடுக்கலாம் எப்போ வேணாலும். அது மாதிரி இந்த ரெண்டுமே இண்டெக்ஸ் ஃபங்கோரம் மைக்கோ பேங்க் ரெண்டுமே ஒரு ரெகக்னைஸ்டு ஒரு ஸ்டோர் ஹவுஸ், ஒரு ஸ்டோர் ஆர்கனைசேஷன். இதில் வந்து நம்ம என்ன செய்யலாங்கிறாங்க, ஒரு ஃபங்கஸை பற்றி, ஒரு நியூ ஃபங்கஸை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த நியூ ஃபங்கனுடைய டிஸ்கிரிப்ஷனை என்ன பண்ணலாங்க, தேவையான இதை எடுத்து இந்த இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய பூஞ்சை அதனுடைய இது வந்து அங்கே ஒருத்தர் வந்து புதிய ஒரு ஃபங்கஸை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணணும், அங்கே கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். அங்கே வந்து என்ன பண்ணணுமா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அந்த நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ அடுத்து வந்து அது ஏற்கனவே என்ன சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து மெல்போர்னில் ஒரு ICBN அந்த காங்கிரஸ் நடந்துச்சு பார்த்திங்களா. அடுத்து 19th இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னா சென்ஷன், அதாவது சைனாவில் வந்து 2017 நடந்துச்சு. அதுலேயும் சில சேஞ்சஸ் பண்ணாங்க. அது வந்து என்ன பண்ணுறாங்க, அக்செப்டட் பை இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் எட் டு பி பப்ளிஷ்டு. ஆனால் அந்த சேஞ்சஸ் வந்து இன்னும் வந்து நமக்கு வரல, சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் பப்ளிஷ் ஆகலை அது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து வெர்னாகுலர் நேம், அதுக்கு பேர் என்ன சொல்லாங்க, அதுக்கு பேர் காமன் நேம் அப்படிம்பாங்க. வெர்னாகுலர் நேம்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு நேமுக்கு வந்து அந்தந்த லொக்காலிட்டிக்கு தகுந்த மாதிரி நேம் வந்து வைப்பாங்க, 2-3 பேர் வைப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா சுகிட்டிக்கீரை அப்படிம்பாங்க, ஒரு ஏரியாவில் சுகிட்டிக்கீரைம்பாங்க. அதே பிளான்ட்டு இன்னொரு ஏரியாவில் என்ன சொல்லுவாங்க, மணத்தக்காளி அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? ஒரு பிளான்ட்டுக்கு வந்து அந்த லோக்கல் நேம் வந்து எப்படி இருக்கலாம், டிஃபர் ஆகலாம். இப்போ வந்து அதேமாரி நம்ம ரெசினஸ் கம்யூனிஸ் பிளான்ட், அதாவது ஆமணக்கு அப்படிம்பாங்க, ஒரு ஏரியாவில் ஆமணக்கும்பாங்க. அதே பிளான்ட் இன்னொரு ஏரியாவில் என்ன செய்வாங்க, கொட்டமுத்தும்பாங்க. அப்போ அந்த மாதிரி நேம் அதுதான் வந்து என்னது வெர்னாகுலர் நேம் அப்படிம்பாங்க. வெர்னாகுலர் நேம்ங்கிறது அதை காமன் நேம்னு சொல்லலாம். தே ஆர் வெரி ஆஃபன் டிஸ்கிரிப்டிவ் பொயட்டிக் ரெஃபரன்சஸ் டு பிளான்ட்ஸ். காமன் நேம்ங்கிறது அந்த மாதிரி இருக்கிறது. புரியுதுங்களா? அதாவது என்னென்னா ரெஃபர் டு மோர் தென் one plant or many plants may have the same common name. புரியுதுங்களா? These names are regional or local, are not universal. ஆனால் இது வந்து என்னது, யூனிவர்சல் கிடையாது. இதை வந்து நம்ம உலகம் முழுவதும் அந்த பேர் நம்ம ஏற்றுக்க முடியாது. அந்தந்த ஏரியாவில் அந்த பிளான்ட்டுக்கு அந்த பேர், அவ்வளோதான். இதை இந்திய லெவலில் வந்து நம்ம போய் ஆமணக்கு அப்படின்னு டெல்லியில் போய் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்த்தியா கொடுத்துருக்காங்க, எல்பிசியா அமேரா எல் அப்படின்னா அந்த லினேஸ் கண்டுபிடிச்சதுனால அவர் பேர் வச்சுருக்காங்க. பிளாங்க்ஸ் டு தி மைமோசேசி இஸ் கால்டு உசிலை அப்படின்னு சில ஏரியாவில் சொல்லுவாங்க. அதாவது சவுத்து, தமிழ்நாட்டினுடைய சவுத் ஏரியாவில் அதுக்கு பேர் உசிலை. ஆனால் அதே இது வந்து நார்த்து தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு பேர் துறிஞ்சி அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? ஒரே பிளான்ட்டு ஒரு ஏரியாவில் உசிலைங்கிறாங்க, ஒரு ஏரியாவில் துறிஞ்சி அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து சயின்டிஃபிக் நேம். இதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, பொட்டானிக்கல் நேம் அப்படிங்கிறது. ஈச் அண்ட் எவ்ரி taxon as per the ICN species, genus, family can have only one correct scientific name.
அதாவது ஒவ்வொரு ஸ்பீசிஸ் ஒவ்வொரு பிளான்ட்டும் வந்து ஒரு கரெக்ட் நேம், ஒன்லி ஒன் நேம், ஒரே ஒரு சயின்டிஃபிக் நேம் தான் இருக்கணும். ஸோ சயின்டிஃபிக் நேம்ங்கிறது ஒரு பிளான்ட்டுக்கு ஒன்று தான், அது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஒன்று தான். புரியுதுங்களா? ஸோ சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆல்வேஸ் பைனாமியல். அதேமாதிரி அந்த சயின்டிஃபிக் நேம்ங்கிறது எப்படி இருக்கணுமா, பைனாமியல். ஒரு பிளான்ட்டுக்கு நேம் வந்து 2 நேம்ஸ் வந்து இருக்கும், அதுக்கு வந்து 2 வேர்ட்ஸ், அந்த 2 வேர்ட்ஸில் வந்து அந்த நேம் இருக்கும். ஸோ த நேம்ஸ் ஆர் யூனிவர்சலி அப்ளைடு. யூனிவர்சலின்னு அர்த்தம் அகில உலகத்துலேயும் எல்லா பக்கம் அதுதான். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரைசா சட்டைவா. ஒரைசா சட்டைவானா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், என்னது, பேடி, நெல். ஸோ அந்த நெல்லுக்கு வந்து பொட்டானிக்கல் நேம் என்னது, ஒரைசா சட்டைவா. சயின்டிஃபிக் நேம் எல்லாம் ஒன்று தான். உலகம் முழுக்க நீ எங்கே போய் ஒரைசா சட்டைவானாலும் நெல் தான். புரியுதுங்களா? ஸோ இதுதான் பொட்டானிக்கல் நேம் அல்லது சயின்டிஃபிக் நேம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அதை. புரியுதுங்களா? அடுத்து ஒன்று பாலினாமியல்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பாலினாமியல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, பாலி அப்படின்னாலே என்ன அர்த்தம், மெனின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ முன்னாடி வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லென்த்தியாக நேம் வச்சுருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்னுடைய நேம் பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்கும் பாருங்கள், நான் அண்டர்லைன் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இது எல்லாமே ஒரே பிளான்ட்டினுடைய பேர் பாருங்கள், எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது, இது ஒரு பிளான்ட்டுக்கு பேர். இதுதான் பைனாமியல் நேம். எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 9 வேர்ட்ஸ். புரியுதுங்களா? 9 வேர்ட்ஸ் வந்து ஒரு பிளான்ட்டுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது பாலினாமியல் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த நேம் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறதில்ல, யூஸ் பண்ணுறதில்ல. பிகாஸ் அதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன, அதாவது இது ஏன் இந்த மாதிரி முதல்ல வந்து பைனாமியல் நேம் வச்சாங்க அப்படின்னா, இந்த நேம்லேயே என்னென்னா அந்த பிளானுடைய எல்லா டீட்டெயிலும் வந்துடும். புரியுதுங்களா? அது எப்படி இருக்குது அந்த பிளான்ங்கிற கேரக்டர் பூரா கொடுத்துருப்பாங்க. அதாவது பட்டர் கப் வித்து ரிஃப்ளெக்ஸ்டு செப்பல்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஃப்ளார் வந்து எப்படி இருக்குது, கர்வ்டு ஃப்ளார் வந்து எப்படி இருக்குது, வளைஞ்சிருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் எரெக்ட் ஸ்டெம் வந்து எரெக்டாக இருக்குது, நேராக இருக்குது. அண்டு கம்போஸ்டு லீவ்ஸ் வந்து என்னது, காம்பவுண்ட் லீஃபாக இருக்குது. காம்பவுண்ட் லீஃப்னு என்ன அர்த்தம், புளிய மரத்து லீஃப் பார்த்துருக்கீங்களா, புளிய மரம், வேப்ப மரம், இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிராஞ்சில் வந்து சின்ன சின்ன இலைகள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறது. இதுதான் பைனாமியல் நேம். பட் இந்த சிஸ்டம் வந்து என்னது, ரீப்ளேஸ்டு பை இந்த பாலினாமியல் வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, பைனாமியலாக வச்சுட்டாங்க. புரியுதா? இது வந்து டிஃபிகல்ட், இது ஞாபகம் வச்சுக்கிறது, அதை யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, பாலினாமியலை மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ பைனாமியல் நேமை வைக்க ஆரம்பிச்சாச்சு எல்லா பிளான்ட்டுக்கும். புரியுதுங்களா? சரி, இந்த பைனாமியல் நேம் அப்படின்னா நமக்கு இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சர் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா காஸ்பார்டு பாகின். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். புரியுதுங்களா? பைனாமியல் நாமன்கிளேச்சர் வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை டேஸ் அப்படின்னு கேட்டால் காஸ்பார்டு பாகின். இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆனால் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு போயிட்டார். ஆனால் இந்த பேர் வைக்கிறது ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு வந்து 2 இந்த சயின்டிஃபிக் நேம் வைக்கிறத யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ் தான். புரியுதுங்களா? எல்லா பிளான்ட்ஸுக்கு வந்து பைனாமியல் நேமை வச்சு எல்லாத்துக்கும் இது பண்ணது யார், கரோலஸ் லின்னேயஸ். சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ஸ்பீசிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 வேர்ட்ஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா? ஸோ சயின்டிஃபிக் நேம்ங்கிறது எத்தனை வேர்ட்ஸ் இருக்கணும், 2 வேர்ட்ஸ் இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வேர்டு வந்து என்னென்னா ஜீனஸ் நேம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஜீனஸ் நேம். செகண்டாக வரக்கூடியது ஸ்பீசிஸ் நேம். புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து மாங்காய் இருக்குது, உங்களுக்கு தெரியும். மாமரத்துக்கு என்ன பொட்டானிக்கல் நேம்னா மேஞ்சிஃபெரா இண்டிகா. அதில் அந்த மேஞ்சிஃபெராங்கிறது என்னது, ஜீனஸ் நேம். இண்டிகா அப்படிங்கிறது இந்த ஸ்பீசிஸ் நேம். புரியுதுங்களா? இதுதான் பைனாமியல் நேம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு பிளான்ட்டுக்கு பைனாமியல் நேம்ங்கிறது அதுதான். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஆதர் சைட்டேஷன் சொல்லுவாங்க. ஆதர் சைட்டேஷனில் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பிளான்ட்டுக்கு வந்து சயின்டிஃபிக் நேம் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஒரு பிளான்ட்டுக்கு வந்து யார் வந்து எந்த சயின்டிஸ்ட்டு அந்த பிளான்ட்டுக்கு பேர் கொடுத்தாரோ அவர் பேரை என்ன பண்ணிக்கலாம், அந்த பிளான்ட் நேமுக்கு பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ எப்படி நம்ம பேருக்கு முன்னாடி அப்பாவுடைய இனிஷியல் சேர்க்குறோம்ல, அப்பாவுடைய இனிஷியல் சேர்த்து வைக்கிறோம்ல, அதே மாதிரி
அந்த பிளான்ட் நேம் கொடுத்துட்டு அந்த பிளான்ட்டுக்கு அந்த பேர் வச்சது யார், அவங்க அந்த சயின்டிஸ்ட் பேரை ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஆதர் சைட்டேஷன் அப்படிம்பாங்க. இட் ரெஃபர்ஸ் டு வேலிட் நேம் ஆஃப் த டேக்ஸா அக்கம்பனேட் பை த ஆதர். ஆதர்னா யார், அந்த தாவரத்துக்கு பேர் வச்சவர். அதை அந்த பேர் எங்கே வைக்கிறாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொலானம் நைக்ரம், இது பொட்டானிக்கல் நம்ம வச்சாச்சு. இப்போ அந்த நேமுக்கு பின்னாடி என்னது எல்லுன்னு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. எல்லுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அந்த சயின்டிஸ்ட் நேம் லினேயஸ், அவர் தான் அந்த சொலானம் நைக்ரம்னு பேர் வச்சார். அதனால் அந்த எல்லுங்கிறத ஆட் பண்ணிக்கிட்டார் பின்னாடி, புரியுதுங்களா. ஸோ அந்த ஆதர் சைட்டேஷனில் 2 டைப் இருக்குது. சிங்கிள் ஆதர், இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, மல்டிபிள் ஆதர்ஸ். சிங்கிள் ஆதர்னால் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பிளான்ட்டுக்கு ஒருத்தர் பேர் வச்சுருக்காரு, கண்டுபிடிச்சி பேர் வச்சாருன்னா அது சிங்கிள் ஆதர் அப்படிம்பாங்க. சிங்கிள் ஆதர்னால் அதுதான் when a single author proposed a valid name, the name of the author, அவர் பேர் மட்டும் அந்த ஸ்பீசிஸ்க்கு பின்னாடி வைப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, என்ன வச்சுருக்காங்க, இங்கே ஒரு பிளானுடைய நேம் வச்சு அதுக்கு பின்னாடி பெந்த் அப்படின்னு. பெந்த்ங்கிறவர் யாருன்னா ஒரு அறிவியல் அறிஞர், சயின்டிஸ்ட். பெந்தம் பின்னாடி வருவார். மல்டிபிள் ஆதர்ஸ்னால் 2-3 ஆதர்ஸ் ஒரு பிளான்ட்டுக்கு நேம் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு பேர் மல்டிபிள் ஆதர்ஸ், புரியுதுங்களா. அதை ஷார்ட்டாக வச்சுருப்பாங்க, புரியுதா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டெல்ஃபினியம் விஸ்கம் அப்படிங்கிறதுல யார் வர்றா, ஹூக் அப்படிங்கிறவர் வர்றாரு, அப்புறம் எட்டால் அப்படிங்கிற அவங்க குரூப்பு, அப்புறம் தாம்சன் அப்படிங்கிறவர் ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி வைக்கிறது மல்டிபிள் ஆதர்ஸ், புரியுதுங்களா. இப்போ அந்த ஆதர் நேம் ஃபுல் நேம் ஷார்ட்டாக வைக்கிறாங்க. இப்போ எல்லுன்னு வச்சா என்ன அர்த்தம், லினேயஸ். பெந்துன்னு வச்சா பெந்தம். ஹூக், பெந்தம் ஹூக்கரை ஷார்ட் பண்ணுறாங்க. பிஆர் ராபர்ட் ப்ரௌன். அப்புறம் லாமார்க் LAMK, அவ்வளோதான். DCMனு வந்தால் அடால்ஃப் டி ஹேண்டல் அப்படிங்கிறவர். வால் அப்படின்னா வேலிச். ADCMனா அல்ஃபோன்ஸ் டி ஹேண்டல். ஷார்ட் பண்ணி வைக்கிறது தான் அந்த ஆதர் சைட்டேஷனில் மல்டிபிள் ஆதர்ஸ் அப்படிங்கிறலாம் பார்த்துங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.